யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என்னென்னு கேட்டீங்கன்னா யோகாம்பால்ஸில் கிடைக்கிற சத்து மாவு நாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்குற இந்த சத்து மாவு தான். இந்த சத்து மாவை வச்சு வெறும் கஞ்சி மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டுருப்பேன். பட் இந்த சத்து மாவை வச்சு நான் இன்றைக்கி 2 டிஷ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு இது சொல்லலாம்னு இருக்கேன். இந்த யோகாம்பால் சத்து மாவை வச்சு நீங்களும் இனோவேட்டிவாக ஏதான உங்களுக்கான டிஷ், உங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் நிறைய விதமாக இனோவேட்டிவாக என்னெல்லாமோ பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் இனோவேட்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்த்தியாக என்னாவது பண்ணினீங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டு யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அவளுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 ப்ரைஸ், கான்சலேஷன் ப்ரைஸ் 3 இதெல்லாம் நம்ம கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இதுக்கு எல்லாருக்குமே ரெடியாக காத்துட்டுருப்பேன். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன்றது தான் என்னுடைய ஒரு இது. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சத்து மாவை வச்சு ஒரு தோசை அண்ட் ஒரு பணியாரம். சத்து மாவை வச்சு தோசைன்றது அது காரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, அதுலேயும் மைல்டாக நாட்டு சக்கரை போட்டு தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், யோகாம்பாளுக்கு எப்பயுமே கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் அசட்டு திதிப்பு இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்னொன்று பணியாரம் கொஞ்சம் அது ஸ்வீட்டாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பணியாரம் 2மே பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட இதில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவலான ஒரு காத்திருப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யோகாம்பால்ஸோட சத்து மாவை வாங்கி நீங்கள் அதில் பண்ணி டிஷ் எங்களுக்கு ஃபோட்டோவாகவும் அதோட ரெசிபியும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அட் த சேம் டைம் நீங்கள் யோகாம்பால் சத்து மாவு வாங்கியிருக்கேள், அதை வச்சு தான் பண்ணியிருக்கேள் அப்படின்றதுக்கு அந்த சத்து மாவோட பேக்கெட்டை சைடில் வச்சு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாதான் எங்களுக்கு அது எங்களுடைய சத்து மாவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கேன்றது தெரியும். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்கோ. அப்படி நீங்கள் பண்ணினேன்னா தான் எங்களுடைய ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் பண்ணியிருக்கேள் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்கும். அதனால யோகாம்பால் சத்து மாவை வச்சு நீங்கள் எதான ஒன்று பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஆவலோடு நானும் உங்களோட ரெசிபீஸ்லாம் பார்க்கறதுக்கு காத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதில் மிக்சியில் அடியில் தோசை மாவு ரெகுலர் நம்ம ஆற்றுல இட்லி தோசை மாவு பண்ணியிருப்போம் இல்லையா, அது ஒரு 2 கரண்டி எடுத்துட்டுருக்கேன். இது அதே கரண்டியில் 4லேருந்து 6 கரண்டி வரைக்கும் சத்து மாவு போடுறேன். யோகாம்பால் சத்து மாவு 6 கரண்டி போட்டிருக்கேன். 1 கரண்டி நாட்டு சக்கரை, ஒரு 1/2 கரண்டி, 1/2 கரண்டி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். பிகாஸ் இதில் இந்த ஒரு ஃபர்மெண்டேஷனோட இது இருக்கணுன்றதுனால இந்த தோசை மாவு 2 கரண்டி எடுத்துட்டுருக்கேன். ஒரு லைட் புளிப்பு இருந்தால் தான் அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். அதனால தோசை மாவு எடுத்துருக்கேன். நாங்கள் தோசை மாவு யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இதை மட்டும் அப்படியே யூஸ் பண்ணுறோன்னாலும் வெல் அண்ட் குட். நீங்கள் தாராளமாக பண்ணலாம், உங்கள் சௌரியம் போல். எனக்கு எப்படி வேணும், இது ஒரு அடிஷ்னல் இதுவாக நான் காமிக்கிறேன். உங்களுடைய இனோவேட்டிவ் என்னன்னு பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கேன். யோகாம்பால் சத்து மாவுலேயே ஆல்ரெடி நாங்கள் ஏலக்காய் பொடியெலாம் போட்டிருக்கோம். பட் சத்து மாவில் நாங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னா நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம். நாங்கள் பார்க்க போனேன்னா ஜவார் போட்டிருக்கோம், பார்லி போட்டிருக்கோம். இந்த வெய்ய நாளைக்கெல்லாம் பார்லிலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. பச்சைப்பயிறு இருக்குது, கொள்ளு இருக்குது, அட் சேம் டைம் இதுவும் இருக்குது, அது பேர் என்ன, கம்பு இருக்குது, கேபர் இருக்குது, எல்லாமே போட்டிருக்கோம். நாங்கள் பாதாம் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம். அண்டு நாங்கள் நிறைய பேர் இதில் நிலக்கடலை யூஸ் பண்ணுவோம். நாங்கள் நிலக்கடலை யூஸ் பண்ணலை, ஏன்னா நிறைய பேருக்கு நிலக்கடலை அலர்ஜி. அதனால் நாங்கள் நிலக்கடலை போடலை. கருப்பரிசி பிளாக் ரைஸ் போட்டிருக்கோம், கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ஆல்ரெடி இதில் நான் ஏலக்காயும் போட்டே அரைச்சி தான் பண்ணியிருக்கேன், வால்நட் போட்டிருக்கேன். அது மாதிரி இது எல்லாமே சத்தான இதுவாக தான் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படிங்கிறச்சு இது ஒரு சத்தான டிஃபன். குழந்தைகள் இப்போ ஹாலிடேஸ் ஆற்றுல இருக்கிறதுக்கு அதுக்கும் இதில் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னா அவள் ஆசையாக சாப்பிடுவாள். ஆல்ரெடி இதில் போட்டிருந்தாலும் ஒரு சின்ன பிஞ்ச் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க ஏலக்காய் பொடி போடுறேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி, அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விடுறேன், மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ நம்ம அரைச்ச அந்த பேட்டரை 2 பாகமாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து தோசைக்கு, இது தோசைக்கு, அது பணியாரத்துக்கு. நீங்கள் அரைக்கிறச்சே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் விட்டு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறச்சே இதெல்லாம் நெய் விட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுவாள். சத்து மாவு அப்படிங்கிறதே கொஞ்சம் நிதானமாக வச்சுட்டு அடுப்பை இது பண்ணி நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா சத்து மாவுக்கெல்லாம் ஏன்னா நிறைய மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அப்படிங்கிறச்சு கொஞ்சம் நிதானமாக பண்ணினா தான் சரியாக வரும். பட் நான் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ட்விஸ்ட்டு. உங்களுடைய ஒரு ரெசிபிக்கோசரம் தான் நான் வெயிட்டிங். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இதுன்றது பார்க்குறதுக்கு காத்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு சைடில் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன், இன்னொரு சைடில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் வந்து டோட்டலாக 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதே ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணி கொடுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் இது ஆல்ரெடி ஒன்று வார்த்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். பிகாஸ் இதில் முழு பஞ்சாப் கோதுமையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். வெந்தெடுத்து அப்படின்னு சொன்னால் சூடான சத்து மாவு தோசை தயாராகிடுது. இதுக்கு எதுவும் தொட்டுக்கெல்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படியே அவளுக்கு ஏதானு, ஏன்னா மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். அவளுக்கு வேணும் அப்படின்னா வேறு ஏதானு நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வித் நெய், நாட்டு சர்க்கரை வித் பட்டர் போட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி ஹாலிடேஸில் இந்த மாதிரிலாம் நம்ம ஆற்றுல பண்ணி கொடுத்தோன்னா அவளுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதுக்கு தான் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பணியார குழியில் நான் குழந்தைகள் கொடுக்கறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் பெரியவாள்லாம் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் விட்டு வேணாலும் பண்ணிக்கோங்க. இது பேட்டர் தான் பணியாரத்துக்குன்னு வச்சுருந்தது. இதில் தேங்காய், திருகின தேங்காய் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நான் எடுத்த அந்த மாவுலேயே தோசை வரைக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 தோசை வரைக்கும் வரும். ஆல்ரெடி 2 தோசை பார்த்துருக்கோம், இன்னும் 6 தோசை வரும். இதில் பணியாரம் நிச்சயமாக 2 ஈடு நிச்சயமாக வரும் இதில். ஸோ இது காஞ்செடுத்து இதில் மாவு விடலாம். முக்காலுக்கு விடுங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல, சோடா ஆடாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம தோசை மாவு தான் 2 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவே போகும். இதில் நீங்கள் சோடாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். எக்ஸ்ட்ராவாக நெய் விடணும்னு அவசியமே இல்லை. இது சரியாக இருக்கும். இது அப்படியே ஆகட்டும் போதும். ஒரு சைடுக்கு மட்டும் நீங்கள் அதேமாதிரி மூடி போட்டு வச்சேன்னா கூட போதும். இன்னொரு சைடு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா இது மில்லட்ஸ்லாம் நிறையா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வேக விடணுங்கிறதுனால நம்ம அதை மூடிடும். ஒரு நிமிஷத்துக்கு தான் மூடினேன், ஜாஸ்தி நாழி ஒன்றும் மூடலை. ஒரு நிமிஷத்துக்கு தான் மூடினேன். ஜஸ்ட் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இன்னொரு சைட்லேயும் பொறுமையாக நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆன அப்புறமா எடுத்த போகிறோம். தெரியுதா? நீங்கள் ஒரு தடவை குத்தி பாருங்க, உள்ளே நல்லா வெந்திருக்கணும். மாவு ஒட்டாமல் இருந்ததுனாலே போதும். A few minutes later.
இன்னொரு சைடும் இப்படி ஆயிருக்கு. யோகாம்பால் சத்து மாவில் பண்ண பணியாரமும் தயார், தோசையும் தயார். ரெண்டுமே நான் இதை பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து நல்லா யோசித்து இன்னோவேட்டிவாக உங்கள்கிட்டேருந்து என்ன வரப்போகிறதுன்னு காத்துட்டுருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கண்டிப்பாக காத்துட்டுருக்கு. நிச்சயமாக அது எல்லாருக்கும் உங்கள் கையில் வந்து, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் சொன்னது பிறகு எல்லாருக்கும் நிச்சயமாக அனுப்பிச்சோம், எல்லார் கைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சாரீஸ்லாம் அனுப்பிச்சோம். அது தவிர வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ராஷோட ஆயில் சாம்பிள்ஸ் எல்லாம் நாங்களே அது பண்ணினோம். அவள் கொடுக்குறேன்னு சொன்னது தவிர அது வேறு, அந்த வீடியோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் இதுவும் கிடையாது. நாங்கள் முன்னாடி ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எல்லாருக்கும் சாரீஸ் கொடுத்தோம் அண்ட் இந்த ஃப்ரெஷ் அண்ட் க்ராஷோட ஆயில் கொடுத்தோம். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு நவராத்திரி கிஃப்டாக சில ப்ளவுஸ் பீசஸ் அண்டு மங்கள சாமான்லாம் அமுச்சு வச்சுருந்தோம். அந்த மாதிரி இந்த தடவையும் சர்ப்ரைஸாக உங்கள் எல்லாருக்கும் கையில் கிஃப்ட் வரும். ஆனால் உங்களுடைய இதை வந்து நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். டெட்லைன் சொல்லணும் இல்லையா, எதுக்குள்ளே நீங்கள் இதை எல்லாத்தையும் பண்ணி அனுப்பணும்னு. ஜூன் 15th வரைக்கும் உங்களுக்கு டைம் தரும். ஸோ ஜூன் 15 இல்லை ஜூன் 20th வரைக்கும் கூட நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் அதில் வந்து யோகாம்பாலோட சத்து மாவில் தான் நீங்கள் பண்ணியிருக்கேன்றதுக்கு அந்த சத்து மாவு பேப்பரை சைடில் வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். அதுதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சொல்லணும் காத்துட்டுருக்கேன். தேங்க்யூ.